வணக்கம் மக்களே. இன்று முதல் இந்த ஒரு நேரத்திலிருந்து 5 முக்கியமான புதிய மாற்றங்கள் அமலுக்கு வந்திருக்கிறது மக்களே. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். எல்பிஜி சிலிண்டரின் விலை, ஓட்டுநர் உரிமம், பேன் மற்றும் ஆதார் கார்டு இணைப்பு உள்ளிட்ட 5 முக்கியமான புதிய மாற்றங்கள் இன்று முதல் அமலுக்கு வர உள்ளது மக்களே. முதலாவதாக ஓட்டுநர் உரிமம். ஓட்டுநர் உரிமம் பெற சோதனை நடைமுறைகள் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக விண்ணப்பதாரர்கள் இப்போது அங்கீகாரம் பெற்ற தனியார் ஓட்டுநர் பள்ளிகளில் ஓட்டுநர் உரிமம் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மக்களே. இது இன்று முதல் இதுவரைக்கும் நடைமுறைக்கு வர இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வங்கிகள் விடுமுறை. இரண்டாவதாக இந்திய ரிசர்வ் வங்கி RBI வெளியிட்டுள்ள வங்கி விடுமுறை பட்டியலின்படி ஜூன் மாதத்தில் வங்கிகள் 10 நாட்கள் மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளும் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்களே. மூன்றாவதாக சிலிண்டரின் விலை உயர்வு. எல்பிஜி சிலிண்டரின் விலை ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியும் மாற்றியமைக்கப்படும். ஜூன் 1ஆம் தேதி எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டரின் விலை மாற்றியமைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாதத்தில் இந்த ஒரு நிறுவனங்கள் வணிக சிலிண்டரின் விலை குறைந்துள்ளன. மேலும் ஜூன் மாதத்தில் சிலிண்டரின் விலை மீண்டும் குறைய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளை போலவாகவே ஜூன் மாதத்திலும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்த அறிவிப்பாக பேன் பிளஸ் ஆதார் இணைப்பு. இந்தியாவில் வரி ஏய்ப்பை தடுக்கும் விதமாக பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்கும் வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பலரும் இன்னும் தங்களுடைய பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்காமல் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் 2024 மே 31ஆம் தேதிக்கு முன்பாக பேன் கார்டை உங்களுடைய ஆதாருடன் இணைத்து இருக்க வேண்டும். இணைக்காத தவறிய நபர்களுக்கு இன்று முதல் அதிகப்படியான வரித்தொகை பிடித்தம் செய்யப்படும் என வருமான வரித்துறை எச்சரிக்கை கொடுத்திருக்குது. அடுத்த கடைசி அறிவிப்பாக மக்களே, சிறார்களுக்கு முக்கியமான அறிவிப்பு. சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் அபராதம். 18 வயதுக்குட்பட்டோர் வாகனம் ஓட்டினால் விபத்து ஏற்பட்டால் பெற்றோர்களுக்கு ரூபாய் 25,000 அபராதம் விதிப்பதோடு 3 மாதங்கள் சிறை தண்டனை வழிவகுக்கும் விதிகள் இன்று முதல், அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இந்த அனைத்து விதிகளும் அமலுக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மக்களே. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை மென்மேலும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க.